வாங்க வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தான் எங்களோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது என்ன விலாகுன்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தீபாவளிக்கு எடுத்த விலாக் தான். தீபாவளி முடிஞ்சுமே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. நான் எதுவும் எடிட் பண்ணவும் இல்லை. சரி, எடுத்து வச்சுருக்க வீடியோவை குட்டி குட்டியாக நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக போடலான்னு தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு நாள் நைட்டு இங்கே 3 நாள் 5 நாள் வந்து விளக்கு வைப்பாங்க வீட்டில் தீபாவளிக்கு. அதையும் வச்சுட்டு நைட்டு பார்த்திங்கன்னா அத்தை மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க முறுக்கு சுடுறதுக்கு. மாவு பிணைஞ்சு நல்லா முறுக்கு புழிஞ்சு கொடுத்தாங்க. நான் தான் போட்டு எடுத்திருந்தேன். ஒரு வேளை நல்ல வேலையா நைட்டு ஒரு 11:30 அப்படி இருக்கும். முறுக்கையுமே போட்டு எடுத்தாச்சு. அப்படியே கோன்னு சரி நல்ல நாள் அதிகமாக வைக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால சும்மா 4 பக்கெட்டு புள்ளியை வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக போட்டு தூங்கிட்டேன். இது தீபாவளி அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. அத்தை வாசல்லாம் கழுவி விட்டு அந்த மண்ணெல்லாம் அழுக்கி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வேலை பார்த்தாங்க. நான் அதுக்குள்ளே கோலம் போட்டேன் சிம்பிளாக. உள்ளே பார்த்திங்கன்னா அடுப்பையுமே தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டாங்க. அத்தை வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா சாமி கும்பிடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பக்கத்து சிக்கன் மட்டன் குழம்பெல்லாம் வெந்துட்டுருக்கு. இது நாளே மாமா வந்து குலோப் ஜாம்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. சாமி கும்பிடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. எடுத்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வைக்கல. ஒரு 2-3 ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. முறுக்கு, குலோப்ஜாம், பூரி இது தான் பண்ணியிருந்தோம். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரத்தில் விளக்கு வைக்கிறதுக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் இந்த தடவை சாயந்தரம் தான் வீட்டில் சாமி கும்பிட்டோம். எப்போதுமே காலையில் கும்பிட்றோம். இந்த தடவை லேட் ஆயிடுச்சு. அதனால தான். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் யாரும் இல்லை. நான் குட்டி குட்டியாக இதெல்லாம் ரீல்ஸுக்காண்டி எடுத்த வீடியோ. அதை தான் அவங்க கூட நான் வந்து இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வீடியோ சாரா தான் எடுத்துச்சு. இது சாரா சுற்றும்போது நான் எடுத்தேன். அது என்னைய வீடியோ எடுக்கும், அது நான் எடுப்பேன். இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு அப்படியே புஸ்வான் வைக்கிறது, கம்பி மத்தாப்பு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் எடுத்தோம். அப்புறம் நைட்டில் தான் மாமா வந்திருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. மறுநாள் என்ன ஆஃபீஸ் இருக்குது. சாராவுக்கு லீவ் இருந்துச்சு. அதனால் நல்லா ஆடிட்டு இருந்துச்சு வெடியெல்லாம் வச்சு. அப்படி இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே போயிருந்துச்சு. இந்த தீபாவளி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் டைம் இல்லை. ஒரு வாரம் கழித்து தான் போடுற மாதிரி இருக்குது. இனிமேல் பார்த்திங்கன்னா விலாக்லாம் இருக்குது. அதை எடிட் பண்ணி சீக்கிரமாக போடுறேன். அது ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதமே ஆச்சு அதெல்லாம் எடுத்து. இது பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா வீட்டில் வந்து ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்திருந்தோம். நான், சாரா, மச்சான் எல்லோரும் எடுத்திருந்தோம். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.